அந்த சண்முகத்தை ஸ்டேஷனுக்குள்ள நுழைய விடுறதுக்காக தான். அது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, என்னோட கெஸ் சரியா இருந்தா அந்த சண்முகம் ஏற்கனவே ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்கணும். அவனை விட்டுடக்கூடாது. உடனே ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணுங்க. அவனை தப்பிக்க விடாம உடனே அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். மேடம், நிஜமாவே அவன் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கானா மேடம்? யோ, சொன்னா புரியாது. நான் சொல்றத கேளு. உடனே ஸ்டேஷனை சுத்தி பாரா போடு. நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே மேடம். குரு, கம் ஆன், நம்ம இப்ப உடனே அங்க போய் நிறுத்துங்கயா. யோ, ஸ்டேஷனுக்குள்ள டெரரிஸ்ட் பூந்திருக்காங்களா? டெரரிஸ்டா? ஐயோ, சண்முகம் உள்ள இருக்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? உள்ள இருந்து ஒரு ஈ எறும்பு கூட வெளியில வர கூடாது. ஸ்டேஷனை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. போங்க சீக்கிரம். ஓகே சார். சீக்கிரம் ரவுண்ட் அப் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இருக்கிறது டெரரிஸ்ட். அவனை விட்டுற கூடாது, பிடிச்சாகணும். ஞாபகம் வச்சுக்கங்க. சண்முகம் உள்ள போயிருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் ஸ்டேஷனையே ரவுண்ட் அப் பண்றாங்க. ஐயோ மைனி, அண்ணே இப்ப மாட்டிக்குமா? இருடா, அவன் மாட்டக்கூடாது. எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும். இப்ப என்ன பண்றது? அவனை வேற காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் மைனி, என்ன பண்றீங்க? அவனுக்கு போன் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு டாக்டர் அம்மா? எடுத்தானா இல்லையா? பிஸின்னு வருதுன்னு எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, மாட்டினா அவனை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. டாக்டர் அம்மா, உடனே ஏதாவது பண்ணி ஆகணும் டாக்டர் அம்மா. சரி இருங்க, பாண்டிக்கு கால் பண்ணி உதவி கேக்குறேன். என்னல இந்த நேரத்துல? இங்க பாரு, எதுவும் விளக்கமா சொல்ல நேரம் இல்ல. சண்முகம் வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷனுக்குள்ள மாட்டிருக்கான். இப்போ மொத்த போலீஸ் ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணி நிக்கறாங்க. இல்ல என்னல சொல்லுத? அவன் எதுக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனா? டேய், நல்லா கேட்டுக்கோ. அந்த கேஸ் ஃபைல தேடணும்னு அவன் வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தான்ல, அதுக்கு இப்ப வெட்டுக்கிளி உடன்குடி அண்ணனோட சேர்ந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான திட்டத்தை போட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான்.